முதலாளி. கையாலுமா வளைஞ்சிட்டா முதலாளி. காலு போச்சு. கை போச்சு முதலாளி. தூரத்துல இருந்து பார்த்தா குச்சி மாதிரி தெரிஞ்சிங்க. கிட்ட வந்து பார்த்ததுன்னா புயல்னு தெரிஞ்சது. 20 பேர் அடிச்ச உங்களுக்கு என்ன அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணா உங்க பேர் என்னன்னா? சரவணா. அந்த ஆறுபடையப்பன் பேரு. ஆமா, உன் பேர் என்ன? நீங்களே பார்த்து ஒரு பேர் வச்சிருங்கண்ணா. சூப்பர் பேர் என்ன? அடச்சி, நான் எதுவும் பேரே வைக்கல. உனக்கும் அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? தாண்டவராயண்ணா. உனக்கு பேர் வச்ச அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நடந்தது. தாண்டவராயா, உனக்கு என்ன நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நினை. அவ்வளவுதான். சூப்பரா சொன்னாரப்பா. என்ன தோட்டக்காரர் என்ன? அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட கோயில் பூஜை எல்லாம் இருக்கேன். எங்க அக்கா கரான போயிட்டு வாங்க. இல்ல தம்பி, அரண்மனையில பெயிண்டிங் வேலை நடக்குது. அதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். சாவியை பார்த்தாலே பயமா இருக்கா பாவி. என்ன போய் அரண்மனையை பார்க்க சொல்ற? அந்த பேய் பங்களா பார்த்துட்டா என்ன பாக்குறது? தோட்டக்கார ஹலோ, யார் பேசுறது? யார் பேசுறது? என்ன பேசுறது? கேட்கும். எனக்கு கேக்குது. உனக்கு கேட்கல, நீ என்ன பேசு? ஹலோ, மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எப்படி வர்றாரு, எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ளை கல்யாணம் வந்தாரு. என்னடா மாப்பிள்ளை போறாரு? ஒருவேளை அட்ரஸ் தெரியலையோ? மாப்பிள்ளை இதான் வீடு, வாங்க. என்னடா மறுபடியும் போறாரு? ஒருவேளை இறங்குறதுக்கு பெட்ரோல் இல்லையோ? மாப்பிள்ளை அங்கிட்டு போறாரு. எனக்கு அம்மா இப்படி தெரியல. ஐயா ஐயா வாங்க, கொஞ்சம் வாங்க. ஏன் தெலுங்கு உன் சேட்ட சிலம் சொன்னா ஏன் வச்சுக்கிறாங்க? அங்க வச்சுக்க. எனக்கு தெலுங்கு தெரியும். வேட்டக்காருக்கு வேட்டக்காரு, மோசக்காருக்கு மோசக்காரு, ராமுடு பீமுடு கம்முடு உண்டு. பாக்காத, அப்படி பாக்காத. அந்த பாலா போன வீட்டுல ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்கா? அந்த டாக்டர் இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்துறதா இல்ல அந்த சந்திரமட்டு இருந்து என்னைய காப்பாத்திக்கிறான்னு தெரியலையே. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில ஒரு மனுஷனுக்கு சபலம் இருக்கலாம், சந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு கேப்ல அந்த வேலைக்காரிய கரைப்பெல்லாம் பார்த்தா அந்த நேரம் அதே சத்தம் அதே புரு. வந்தாச்சா ஐயா சரவணா, வீட்டுல உன் தொல்லை தாங்காமத்தான் இங்க வந்தேன். இங்கேயும் வந்துட்டியா? ஆமா, நான் பேசின பூரா கேட்டியா? ஐயா, நான் உன்னை மனசார எதுவும் திட்டல ஐயா. வாயளவுதான் பேசுறேன், அதை பெருசா பழி வாங்கிறாத ஐயா. உன் தொல்லையெல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியா இருக்கணும். நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வரணும். எங்க வர்றேன்னு சொன்னா போதும், சங்கீதம் பாடப்படாது. அது மாப்பிள்ள. ஐயோ, என்ன மாப்பிள்ளைன்றீங்களே? சரி மாப்பு, அங்க நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நீங்க வீட்டை பார்த்துட்டு அதே மாதிரி ஊருக்கு போயிடும். பேச்சு மாறப்படாது. சரி 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 சரின்னு சொன்னா போதும், சங்கீதம் பாடப்படாது. சரி, அதான் அது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இவ்வளவு சிம்பிளா சைக்கிள் வர இருப்பாரு. பாத்தீங்களா மாப்பு, முருகேசன் செல்வாக்க நம்மள பார்த்தவன வணக்கத்தை அள்ளி எரிராஜ பாருங்க. முருகேஷா, ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு ஊர்ல மலையே வரலையா. மழை வரணுறதுக்காக சாமியை கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா கொண்டு போனாங்க. தெருவுல இருக்கவங்க எல்லாம் சாமியை பார்த்து கும்பிட்டாங்க. கழுத தன்னதான் கும்பிடுறாங்க சொல்லி சந்தோஷமா போச்சா. மறுநாள் சாமி இல்லாம கழுதை போகும்போது யாருமே கும்பிடலையா. அப்போதான் கழுதைக்கு புரிஞ்சுதா, ஓஹோ இவங்க எல்லாம் கும்பிட்டது நமக்கு இல்ல சாமிக்குன்னு. பாப்பு, இனிமேல் அனுமதி இல்லாம எந்த கதையும் எனக்கு சொல்லக்கூடாது. சரி 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 சரி.
கழுதக்கரை. லட்சுமி கதை பார்க்க வேண்டாம். வீடு பூரா சலங்கை சத்தமா கேக்குது. யார் கால சலங்கை இருக்கு தெரியாது. அதனால உங்க கால பார்த்தேன். கால்ல சலங்கை கட்டிக்கிறதுக்கு நான் என்ன குழந்தையா? குழந்தை கால மட்டும் இல்லக்கா, சந்திரமுகி காலையும் சலங்கை இருக்கு. மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்றானே. இவனை கட்டிக்க போறவ எப்படிதான் இவன் கூட குடும்பம் நடத்த போறாளோ? இப்போ நீங்க நினைச்சது தப்பு. இந்த பொண்டாட்டிகளே வேற ஜென்மங்கள். கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த உலகத்துல இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அவங்க வேற உலகத்துக்கு போயிடுவாங்க. வேற ஜென்மங்களே ஆயிடுவாங்க. பொண்டாட்டியோட மனசை படிக்கிற ஆம்பளை பிறந்ததில்ல, பிறக்கல, பிறக்க போவதில்லை. ஓஹோ, எங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்களும் அப்படித்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவாங்க. வேற ஜென்மம் தான். இதோ இன்னொரு ஜென்மம் வந்திருக்கு பாருங்க. என்ன நடக்குது இங்க இந்த நேரத்துல? நம்ம பேசிட்டு நீங்க இவ்வளவு கேட்கலையே. ஐயோ, குழப்புறானே. என்ன நடந்தாலும் நமக்கு கடவுள் நம்பிக்கை போயிடக்கூடாது. அதான் நம்மள கடைசி வரைக்கும் காப்பாத்துறது. என்னப்பா இது? 2 பேக் கொண்டு வந்தா ஒண்ணுதான் இருக்கு. பிரசாத பேக் எங்க? இதை எரிச்சவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய், இதுல ஜெயிக்க போறது நீயா இல்ல நானா? பாத்துடுற. இந்த சாமியாரோட திமிர பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நமக்கே கண்டிஷன் போடுறாரு. நம்ம வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரா? சாப்பாடு அவர் ஆளுங்க தான் சமைப்பாங்களா? நம்ம வீட்டுல இருக்கிற யாரும் வெளியே போய் தங்க கூடாதா? இவர் யாருங்க நமக்கு கண்டிஷன் போடுறதுக்கு? செந்தில் எழுதி கோபப்படுறதுல ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னதுலயோ செஞ்சதுலயோ அர்த்தம் இருக்கு. அவர் நம்ம வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்? நம்ம வீட்டு உணவு மூலமா அவங்க உடம்புல எந்த தீய சக்தியும் நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இந்த 21வது நூற்றாண்டுல நீங்க கூட இதெல்லாம் நம்புறீங்களா? 201வது நூற்றாண்டுல கூட இதை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த பேய், பிசாசு, ஆவி, பூதம் இதெல்லாம் எப்பவுமே சர்ச்சையில இருக்கிற விஷயங்கள். இதை பத்தியெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா நாம தான் சரியா புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் இல்ல வதந்தி ஆகட்டும், அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இந்த பேய், பிசாசு, ஆவி, பூதம் எல்லாம் இருக்குன்னு 1000 வருஷங்களா எல்லா மதங்களும் சொல்லும் போது நம்ம இல்லைன்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ செந்தில், எங்க நல்லவங்க இருப்பாங்களோ அங்கே நிச்சயமா கெட்டவங்களும் இருப்பாங்க. எங்கே நல்ல சக்தி இருக்கோ அங்கேயே கெட்ட சக்தியும் இருக்கும். எங்கே நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அங்கேயே கெட்ட வைப்ரேஷன்ஸும் இருக்கும். இதுதான் இயற்கை நியதி. எங்கே ஏது நிறைய இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போ நீ வாங்கியிருக்க அந்த வீட்டில் தீய சக்திகள், பேட் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை இந்த சரவணா தீர்த்து வைக்கிறானா இல்லை அந்த ராமச்சந்திர ஆச்சாரியர் தீர்த்து வைக்கிறாரா அது முக்கியம் இல்லை. பிரச்சனை தீரணும், அதுதான் முக்கியம். அவர் வீட்டுக்கு வந்த உடனே உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் பார்த்து நீ யாருன்னு கேட்டார் இல்ல, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட சக்தி இருக்கு. அவர்கிட்ட சக்தி இருக்கோ இல்லையோ நிச்சயம் உங்ககிட்ட இருக்கு. தம்பி, நீங்க ஜாகிரதையா இருக்கணும். நான் கோவிலுக்கு போய் பிரசன்னம் வச்சு பார்த்தேன். அதுல ஆபத்து உங்களுக்கு தான் தெரிஞ்சது. ஐயோ ஆமா சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீன் தொட்டியை தள்ளி விட்டு செந்தில கொல்ல பார்த்தா அந்த துர்கா. அவ எங்கே போ? டாக்டர் அவளை ஒரு அறையில போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அவளை பூட்டி வச்சு குணப்படுத்துவீங்களா? எத்தனை நாளைக்கு பூட்டி வைப்பீங்க? அவளை வெளியே விட்டு தான் குணப்படுத்த முடியும். ஐயா சொல்றேன்ல, இந்த வேலைக்கெல்லாம் டாக்டர் லாய்க்கல. நாங்க சாமி சொல்றதான் கேட்போம். ஆமாங்க தம்பி, சாமி சொல்றதே கேளுங்க தம்பி. என் ஃப்ரெண்ட் அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் சொல்றதான் நான் கேட்பேன். என்ன செந்தில் புரியாம பேசுறேன்? சாமியால தான் முடியும், டாக்டரால முடியாது. என்ன மாமா நீ பாட்டுக்கு ஏதா பேசு. துர்கா, துர்கா, அம்மாடி, அம்மா, என் பேத்தியை காப்பாத்த அந்த தெய்வம் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கு. நீங்க எனக்கு கடவுள் மாதிரியா? அம்மாடி, அம்மா